ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ ஆனால் நான் அன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன், நாளைக்கு மார்க்கெட் லீவ் அப்படின்னு சொல்லி. பட் நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ் கிடையாது. இது ஆகஸ்ட் 19 மண்டே மார்க்கெட் லீவ் கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ரக்ஷா பந்தனால லீவுன்னு சொன்னாங்க. பட் நாளைக்கு மார்க்கெட் லீவ் கிடையாது, மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ரூமர் யாரும் நம்பாதீங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் ஓப்பனில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்காங்க. அப் டு 36% வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அஸ்டர் டிஎம் அப்படிங்கிற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸில் 30% வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்காங்க. 118 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே இப்போ கரண்ட் டிவிடெண்ட் அவங்க பெர் ஷேருக்கு வந்து 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 16% டிவிடெண்ட் ஈல்ட் வந்து பாஸ்ட் 1 இயர் கொடுத்துருக்காங்க. 19 ரூபா பே பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 2 ரூபாவாக இருக்குது. நிர்லான் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஷேர் லாஸ்ட் 1 மந்த்ல 26 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 6% கொடுத்துருக்காங்க. கரண்டாக அவங்க டிவிடெண்ட் சொல்லியிருக்கிறது 11 ரூபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் 6% டிவிடெண்ட் ஈல்ட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் 55 ரூபா டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 55 ரூபாயா இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓரியண்டல் கார்பன் அப்படிங்கிற ஒரு ஷேரு 5% பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். 5% வந்து டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 12 மந்த்ஸில். 14 rupees பர் ஷேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ கரண்ட் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 7 ரூபான்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேங்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 5% டிவிடெண்ட் ஈல்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த்ஸில். ஸோ 34 ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிபி கார்பரேஷன் 5% டிவிடெண்ட் ஈல்ட் லாஸ்ட் 1 இயரில் பே பண்ணியிருக்காங்க. 17 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. இப்போ டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 7 ரூபா இருக்குது. பிஜி அண்ட் ஹெல்த் வந்து 250 ரூபா லாஸ்ட் 12 மந்த்ஸில் டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. 5% டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்கிறாங்க. கரண்ட் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 150 ரூபாயாட்டு இருக்குது. அடுத்தது வந்து குஜராத் நர்மதா வேலி, இவங்க வந்து 5% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 1 இயரில். 30 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 16.5 rupeesன்னு சொல்கிறாங்க. யூடிஐ ஏஎம்சி இந்த கம்பெனி 5% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 1 இயரில். 47 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஷேருக்கு. இப்போ கரண்ட் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 23 ரூபாயா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்லையும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லையும் $9 million வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ள செப்டம்பர் ரிவைவில் என்ட்ரு ஆகுனாங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்க நியூஸ், ஸ்ரீராம் வேலாயுதம் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஐஎஃப்எல் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆகஸ்ட் 23 அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டில். இப்போ இருக்க எல்டிஎம் என்ட்ரியும் டிவிஸ் லெபார்டரிஸும் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக ட்ரெண்டும் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ட்ரெண்டுக்கு $470 million வந்து இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது. பெல்லுக்கு வந்து $410 million வந்து இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேங்க், நிஃப்டி பேங்க் செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதே பந்தன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்லேருந்து வெளியே போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டி இதில் ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் 1 மந்த்ல 23% மேலே போயிருந்து. அதுக்கு காரணம் ரிசல்ட்ஸு. நம்ம ரீசெண்டாட்டு பெல்லு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பெல்லும் கனரா பேங்கும் கீழே தான் விழுந்துருந்துச்சு லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா. இதில் கனரா பேங்க்குக்கு வந்து பந்தன் பேங்க் வந்து ஒரு $40 million வந்து அவுட்ஃப்ளோவை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. கனரா பேங்க் வந்து $79 million வந்து இன்ஃப்ளோவை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. மோராட்டி இது பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸ் வந்து ரிப்ளேஸ் ஆகும். அது பொறுத்தான அப்டேட்டு மோராட்டு ஆகஸ்ட் 23 அனௌன்ஸ்மெண்ட் வரும். செப்டம்பர் 30 பார்த்தீங்கன்னா அது நடைமுறைக்கு வரும். இது மோராட்டு ட்ரெண்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கம்பெனிஸ், இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ டாப் 10 வேல்யூட் கம்பெனிஸில் 1,40,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 67,477 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸுக்கு 30,746 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாரதி ஏர்டெலுக்கு 11,727 கோடி மார்க்கெட் கேபிலேஷன் ஆட் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு வந்து 10,913 கோடி ஆட் ஆயிருக்கு. ஐடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,569 கோடி ஆட் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து 5,311 கோடி ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷனை தாண்டி இருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்துஸ்தான் யூனிலிவருக்கு 117 கோடி வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 47,943 கோடி கீழே விழுந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு 13,064 கோடி கீழே விழுந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 10,486 கோடி கீழே விழுந்திருக்கு. மோராட் இது வந்து டாப் கம்பெனிஸ் அவங்க வந்து மார்க்கெட் கேபிலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1,40,40,000 கோடிக்கு மேலே.
இதில் நம்ம கவனிக்க வேண்டியது எல்ஐசி, அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் கேபிடேஷன் டிக்ளைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அவங்களோட காருக்கோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட்ஸுக்கு 70,000 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ அண்ட் மிட் செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸஸ் ஆஃப் டீசல் கார் AX3 டீசல் 87 சீட்டர், AX5 டீசல் 85 சீட்டர், இதுக்கு வந்து 20,000 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. AX5 டீசல் 87 சீட்டருக்கு வந்து இப்போ 20.39 லேக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 70,000 இதுக்கு குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. AX5 டீசல் MT7 சீட்டருக்கு வந்து 50,000 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் AX5 பெட்ரோல் MT7 அந்த காருக்கு வந்து 50,000 வரைக்கும் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த XUV 700 கார் வந்து 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினியரிங் ப்ரொடியூசன் 197 bhp, 380 நானோமீட்டர், 2.2 லிட்டர் ஆஃப் டீசல், 182 bh, 450 நானோமீட்டர் அந்த செக்மெண்ட்டில் வருது. மோர் ஆட் 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு எல்லாம் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. அவங்களோட காருக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு நியூ மைல் ஸ்டோனை டச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டெப்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லட்சம் கோடி அப்படிங்கிற மார்க் வந்து இந்த ஆகஸ்ட்டில் தாண்டி இருக்கு. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. 1,100,000 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் லாஸ்ட் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நெட் FPI இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியன் டெப்ட் மார்க்கெட்டில் 28,181 கோடியாக இருந்திருக்கு. ஆகஸ்ட் 2024 இந்த 16 நாளில் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9,112 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 2024 பார்த்தீங்கன்னா FPI வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 22,363 கோடியை இந்தியாவோட கவர்மெண்ட் டெப்டில் வந்து அவங்க வந்து பம்ப் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது FPIs பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் செல்லராக இருக்கிறாங்க இந்தியன் ஈக்விட்டிஸில் இந்த மாதத்தில். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 16 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 21,201 கோடியை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க செல் பண்ண ஆரம்பித்தது ஜூலை 23 பட்ஜெட்டுக்கு அப்புறமே ஒரு 50,000 கோடியை வந்து செல் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க மோராட்டு. இந்த கலண்டியரில் FPIயோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டிஸில் 14,365 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் FPIs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 1,35,287 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த பிகினிங் ஆஃப் ஆகஸ்ட்டில் FPIs வந்து 32,684 கோடி ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 11,483 கோடியை பிரைமரி மார்க்கெட்லையும் அதர் கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா டில் ஆகஸ்ட் 16 வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன டினோட் பண்ணுதுன்னா இந்தியன் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுது. ஸோ ரொம்பவே மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க. FPIs வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு எம்ஃபசிஸ் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், எம்ஃபசிஸோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மணிஷ் துகார் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு பதிலாட்டு அரவிந்த் விஸ்வநாதன் அவர் வந்து டேக் சார்ஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த சார்ஜ் எடுத்திருக்காரு. ஸோ மோராட் இவர் வந்து ஆகஸ்ட் 16 ரிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் விஸ்வநாதனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எம்ஃபசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபாக்ஸ்கானை பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஜெயின், தைவான் பேஸ் எலக்ட்ரானிக் கம்பெனி தான் இந்த ஃபாக்ஸ்கான். இவங்க கண்டினியூஸாக இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஐஃபோனுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ், அசம்பிளிங் யூனிட்ஸ் இது எல்லாமே பண்ணுறதுல அந்த கம்பெனி கில்லாடி. ஸோ இந்த தைவான் பேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இவங்க பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை வந்து தைவானில் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவிலேயே அமைக்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க சொல்லியிருக்கிறது பஸ்ஸஸ்க்கான அந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரினோபிள் சோர்சஸ்லேருந்து எடுக்கிற அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், சோலார் விண்ட் அதுலேருந்து எடுக்கிற சோர்ஸு ஆல்ரெடி தைவானில் பார்த்தீங்கன்னா ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ப்ரொடக்ஷனை இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க தைவானில். இது வந்து பஸ்ஸஸுக்கு உள்ளது. அதை வந்து தைவானில் இந்த வருஷம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தோனேஷியாலேயும் ஒரு ஃபேக்ட்ரி வந்து செட்டப் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு டேட் இந்தியாவில் $1.4 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ $10 பில்லியன் வளர்ந்து நிற்குது. அந்த பிஸ்னஸ் $10 பில்லியன் வளர்ந்துருக்கு. அட் ப்ரெசன்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 48,000 பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாயி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. மோராட் இது வந்து ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் வந்து ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் ஃபாக்ஸ்கான் வந்து அவங்களோட ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி வந்து அங்கே எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அவங்களோட பிஸ்னஸை. இந்த லார்ஜ் மொபைல் ஃபோன் அசம்பிளி பிளான்ட் தான் இதோட பிஸ்னஸ் அவுட்லே பார்த்தீங்கன்னா 22,000 கோடி வருது. 300 ஏக்கர் லேண்டில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில்
தேவன்ஹாலி தாலுக்கில் பெங்களூரு ரூரல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இது அமைக்கிறாங்க. 22,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இது மூலம் மட்டும் 40,000 பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாடர்ன் ஃபெசிலிட்டியில் 20 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆனுவலி இது மூலம் மட்டும் அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 300 ஏக்கர் பிளாட்டில் இது வந்து பெங்களூரில் பண்ணுறாங்க. 22,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ மோர் இது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ், அதாவது டிவிடன் அனௌன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். ஆகஸ்ட் 19 ரெக்கார்ட் டேட் உள்ள டிவிடன் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 10 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 19. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடன். அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 19. ஆகஸ்ட் 19 உள்ள கம்பெனிஸ் வரிசையாக வாசிக்கிறேன். டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து 2 ரூபா 50 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் 0.45 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆகஸ்ட் 19 ரெக்கார்ட் டேட்டு டிவிடன் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 20 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. ஏஐஏ இன்ஜினியரிங் அவங்க வந்து 16 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 51 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ச்சுரி என்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனி 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோரல் இந்தியா ஃபினான்ஸ் அண்ட் ஹவுசிங் 0.4 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த போர்ட் ஆஃப் டாக்டர் லால் பேத்லாப்ஸ் 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இண்டோ போரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் 0.1 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜீனா சீகோ லைஃப் கேர் போர்டு வந்து 4 ரூபா 18 காசு. ஜேகே பேப்பர் பார்த்தீங்கன்னா 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிட்சூஸ் கெம் பிளாட்ஸ்ட் வந்து 0.2 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பெராக்சைட் 12.5 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓம்னி டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா வந்து 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 9 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரத்னமானி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் வந்து 14 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷாங்வி மூவர்ஸ் வந்து 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சன் டிவி வந்து 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த பயோனிக்ஸ் மில்ஸ் வந்து 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் 0.33 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் இதில் தான் வருது. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 0.8 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ வந்து 7 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோரராட்டின் அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே ஆகஸ்ட் 20 ரெக்கார்ட் டேட் வருது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது சவுத் இந்தியன் பேங்கோட டிவிடெண்டு. பிபிவி இன்ஃப்ரா பிடபிள்வி இன்ஃப்ரா 1:1 போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் ஆகஸ்ட் 20 தான் வருது. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 21 டிவிடன் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்ட் டேட் உள்ள கம்பெனி பாரத் பில்ஜி 35 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரெடோ பிராண்ட்ஸ் 0.5 ருபீஸ். எமானி பேப்பர் மில்ஸ் வந்து 1 ரூபா 6 காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர் இந்தியா வந்து 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் வந்து 1 ரூபா 25 காசு. HAL 13 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21. இந்தியா கிளைகோல்ஸ் வந்து 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ISGEC ஹெவி இன்ஜினியரிங் வந்து 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிடி சிமெண்டேஷன் 1 ரூபா 7 ரூபா 1.7 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KPI கிரீன் எனர்ஜி 0.2 ருபீஸ். லிங்க் லிமிடெட் 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைசர் 35 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜபாளையம் மில்ஸ் வந்து 0.6 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ் 0.1 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த போர்ட் ஆஃப் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுமேதா பிசிக்கல் சர்வீஸ் வந்து 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்போனி 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனிபார்ட்ஸ் இந்தியா 6.75 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்கிரீடியன்ட்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 21 ஸ்பார்க்கிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21. நான் இவ்வளோ சொன்னது வந்து ஆகஸ்ட் 21 ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 22 A1 ஆசிட் லிமிடெட் 1.5 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் வந்து 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெனாரஸ் ஹோட்டல்ஸ் 25 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குளோபஸ் ஸ்பிரிட்ஸ் வந்து 3.5 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டியம் இன்டர்நேஷனல் போர்டு வந்து 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர் பயோசைன்ஸ் 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹின்வேர் ஹோம் இனோவேஷன் 0.4 ருபீஸ். IRFC பார்த்தீங்கன்னா 0.7 ருபீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிசிஷன் காஸ்டிங்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கக்காட்டியா சிமெண்ட் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரி 3 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. LG பாலகிருஷ்ணா அண்ட் போரஸ் 18 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்டா லிமிடெட் 16 ரூபா. போர்ட் ஆஃப் ஓமக்ஸ் ஆட்டோஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பமனா பெட்ரோகெமிக்கல் 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் வந்து 3 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிர்கா பெயிண்ட் இந்தியா வந்து 1.5 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேஜோ இன்ஜினியரிங் 3 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஆகஸ்ட் 22 ரெக்கார்ட் டேட் உள்ளது. அந்த ஆகஸ்ட் 22 மணி மாஸ்டர் லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 1 நாட்டு மாற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 23
23 ஏபிபி இந்தியா 10 ரூபா 66 காசு. ஏகேஏ கேபிட்டல் சர்வீஸ் வந்து 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட் 2 ரூபா. பஹாரியா இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா. பேட்டியா கம்யூனிகேஷன் அண்ட் ரீட்டைல் 0.01 ருபீஸ். கிரஸ்ட் வெஞ்சர்ஸ் 1 ரூபா. கிரஸ்ட் கெமிக்கல் 0.5 ருபீஸ். தீபக் ஸ்பின்னர் வந்து 0.5 ருபீஸ். எவர்வஸ் கேண்டோன் சிலிண்டர் 0.7 ருபீஸ். காந்தர் ஆயில் ரிஃபைனரி இந்தியா 0.5 ருபீஸ். காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா போர்டு 56 ரூபா. குஜராத் அம்புஜா 0.35 rupees. Gujarat Hotels 2.5 rupees. ILFS Investment Managers 0.7 rupees. IRCTC 4 ரூபா. Incentiveside India 2 ரூபா. Kenfin Technology 5.75 rupees. KP Energy 0.10 rupees. Cronax Life Science வந்து 0.5 rupees per share. Quantum Paper 3 ரூபா. LIC Housing Finance 9 ரூபா. Max Healthcare Institute 1.5 rupees. Mayur Unicotas 3 rupees per share. Mira Industries 0.5 rupees per share. Natco Pharma 3 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ONGC 2.5 rupees per share. நெக்ஸ்ட் ராஷி பெரிஃபரல்ஸ் 1 ரூபா. ஆர்ஜே சாண்ட் கம்பெனி 2.5 rupees. SKB Bearing Industries 1.1 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா ரோஷினி 2.5 rupees. ஃபெட்ரல் பேங்க் வந்து 1.2 rupees per share. எமுனா சிண்டிகேட் 400 ரூபா per share. அப்சர்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் 0.5 rupees. வேதாந்தா ஃபேஷன்ஸ் 8.5 per share. வென்கீஸ் இந்தியா 7 ரூபா per share. சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 1:2 போனஸ் ஷேர், அது வந்து ஆகஸ்ட் 23 வருது. மோராரானா சொன்ன டிவிடன்ஸ் எல்லாமே ஆகஸ்ட் 23 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இதில் தான் முக்கியமான இது எல்லாமே வருது. ஃபெட்ரல் பேங்க், அடுத்தது வந்து 400 ரூபா டிவிடெண்ட், ஓஎன்ஜிசி, நாட்கோ ஃபார்மா, இது எல்லாமே இதில் தான் வருது. மோராராட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸோட அப்டேட்ஸ். ரெக்கார்ட் டேட்னா நீங்கள் ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கினா தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.